கிறிஸ்து மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவினால் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் பெருக கடவுது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பகுதி லேவியராகமம் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சுத்தமும் அசுத்தமுமான உணவுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமும் அசுத்தமுமான உணவுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உணவுகள் பற்றி நீங்க சொல்லும்போது, பிரதர் இது எலிய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் விரிகுளம்பு இல்லாதது இந்த மாதிரி சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அதுல நம்மளுக்கு என்ன பாடம் நமக்கு தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு நம்ம 2 கோணத்துல பார்க்கிறோம். ஒண்ணு என்னன்னா சுத்தமான உணவுகள், அசுத்தமான உணவுகள். சுத்தமான உணவுகள் அப்படின்னா நீங்க எது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே இந்த பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்டுட்டீங்கன்னா, கவனிச்சு பாருங்க. இது தேவன் அவருடைய ஆசாரியர்களுக்காக கொடுக்கப்பட்ட சில நியமங்கள். இந்த நியமங்கள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய இந்த பாடம். அந்த வகையில இந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பாடத்துல நமக்கான பாடம் என்னன்னா, தீட்டு உள்ளவைகளை நம்ம தவிர்க்கணும். தீட்டு உள்ளவைகளை தவிர்க்கணும். தீட்டு இல்லாதவைகளை என்ன பண்ணலாம், நம்ம சாப்பிடலாம். இதுதான் இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்றோம். அப்ப தீட்டு உள்ளவைகள், தீட்டு இல்லாதவை. சரி, ஏன் தீட்டு உள்ளவைகள் அப்படின்னு தேவன் பிரிக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, அதனால மாம்ச ரீதியில நீங்க எடுத்துக்கொண்டுட்டீங்கன்னா கண்டிப்பா எப்படி இருக்கும், அதனால உடல் அங்க நோய்வாய்ப்படலாம். அதனால இஸ்ரேல் ஜனங்கள் அங்க தேவனுடைய பார்வையில இருந்து அங்க என்ன எப்படி இருக்கலாம்னா சோர்ந்து போகலாம், அல்லது அவங்க விலகி போகலாம். ஆனா பாருங்க, இப்ப இதையெல்லாம் தவிர்க்கும் போது அவங்க உடம்புக்கு நல்லதாக, ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கதாக இருக்கும்னு சொல்லி ஒருவேளை இந்த பாடத்தை கொடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம்னா, இன்னைக்கு நமக்கு அதன் மூலமா சில பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க இந்த பாடத்துக்கு நீங்க ஒரு ஆதார வசனம்னா நீங்க 2 வசனம் வாசிக்க கேட்கலாம். முதலாவதாக 11ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்கலாம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பாருங்க, முதலாவது விஷயம் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தர் சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்தமா இருக்கணும்னா இந்த பாடத்துல தேவன் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பரிசுத்தமா இருக்கணும்னா தீட்டானவைகளை நம்ம என்ன பண்ணணும், நம்மளை விட்டு அகற்றணும், அல்லது தீட்டானவைகளை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த தீட்டானவைகளை அகற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வசனம் வாசிச்சிடலாம். 31ஆம் வசனம், அதே 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவுது. அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது என்னன்னா, சகல மிருகங்களிலும் நீங்கள் எதையெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது என்ன சொல்றாங்கன்னா, ஜலத்தில் இருக்கிறவைகள்ல நீங்க எதையெல்லாம் புசிக்க கூடாதுன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. 3வது பறவைகளில் நீங்க எதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கடைசியா சொல்லும் போது நீங்க செத்த உணவுகளை நீங்க புசிக்கூடாதுன்னு சொல்லி, இந்த 4 வகையான விதங்கள்ல தான் இந்த பாடம் அங்க 11ஆம் அதிகாரத்துல அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா நீங்க இந்த லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க ஒருவேளை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, இதே விஷயங்கள் எங்க கூட இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, உபாகமம் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 3லிருந்து அங்க 20 வரை உள்ள வசனங்கள் அங்க பேரலா அப்படியே அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம அதை பார்க்க போறது இல்லை. பட் ஆனா நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 20 வரை உள்ள வசனங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். அப்படின்னா முதலாவது புசிக்கத்தக்க அங்க ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, முதலாவது மோசேயையும் ஆரோனையும் பார்த்து சொல்றாரு. நமக்கு தெரியும், இப்ப மோசே யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா அங்க உடன்படிக்கை, ஆரோன்னா அங்க கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து அங்க ஆரோனை அடையாளப்படுத்துறாங்க. இப்ப அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா அப்படின்னு தான் 2வது வசனம் அங்க ஆரம்பிக்குது.
அப்ப இஸ்ரேல் ஜனங்கள்னா இன்னைக்கு நமக்கு அல்லது உலக ஜனங்களுக்கும் இது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மகிமை அடைந்த சபை உலக ஜனங்களை இப்படி எல்லாம் நடத்த போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளும் சில தீட்டான விஷயங்களை அகற்றுவதற்காக இன்னைக்கு நமக்கு இந்த பாடம் கற்றுக் கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அதுல நீங்க ஒருவேளை நீங்க 1 இருந்து ஒருவேளை 4ஆம் வசனம் வரையும் நீங்க அப்படியே வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா, அங்க 4ஆம் வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, 3ஆம் வசனமே சொல்றாரு, மிருகங்களில் விரி குழம்புள்ளதாய் இருந்து குழம்புகள் 2ஆய் பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறது எல்லாம் நீங்கள் புசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா மிருகங்கள்னா இது எதை பத்தி சொல்றாருன்னா, நம்முடைய நிலத்துல வாழக்கூடிய ஜீவ ஜந்துக்கள்ல, மிருகங்கள்ல அங்க சொல்றாரு விரி குழம்புள்ளதாய் இருந்து அது பிரிஞ்சிருக்கணும், அப்புறம் அசை போடுகிறதாகவும் இருக்கணும். இது 2மே இருக்கணும். இந்த கண்டிஷன்ல இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை சாப்பிடலாம் அப்படின்னு அங்க புசிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை அங்க குறிப்பிடுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன பிரதர், இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஏதாவது பாடமா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, இதை குறித்து நம்ம வசனம் 1 வாசிக்க கேட்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அதாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்க தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கிறத வாசிக்க கேட்கலாம். அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். பாருங்க, இங்க யூதர்களுக்கு ஒரு சட்டமா இருந்துச்சு, என்னன்னா தீட்டும் மற்றும் தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் அவங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, புசிக்கவே கூடாது அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஒருவேளை தீட்டுங்கிற விஷயம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் அல்லது மனுஷனுடைய வாழ்க்கையை அங்க என்ன பண்ணணும்னா நோய்வாய்ப்படுத்தக்கூடிய அல்லது தீட்டுப்படுத்தக்கூடிய சில உணவுகள், அது என்ன பண்ணுன்னா தீட்டானவைகள். அப்ப அந்த தீட்டானவைகளை நான் என்ன பண்ணலைங்க, சாப்பிடல ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா நீங்க நமக்கு தெரியும், இது பேதுரு இடத்துல காட்டப்பட்ட ஒரு காட்சி, நீ இதை எடுத்து புசிச்சு சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பாருங்க, நம்முடைய அங்க குறுநிலை வீட்டுக்கு போறதுக்காக இப்படி ஒரு காட்சி காட்டப்படுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, தீட்டானவைகளை புசிக்க கூடாது. யார் புசிக்கக்கூடாது, தேவனுடைய ஜனங்கள் அங்க புசிக்க கூடாது. அப்ப இங்க பிரதர், அப்ப தீட்டானவைகள் எதை பிரதர் அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல தீட்டானவைகள் இல்லாத புசிக்கக்கூடியவைகளை எதை அடையாளப்படுத்துது, புசிக்கக்கூடியவைகள் எதை அடையாளப்படுத்துது, தீட்டானவைகள் எதை அடையாளப்படுத்துதுன்னா, பாருங்க, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்லிட்டார், நமக்கு பாடத்துல என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம அங்க என்ன, அவர் தேவனுடைய சத்தியங்கள் தான் இங்க அடையாளப்படுத்துது. அதைத்தான் நம்ம புசிக்கணும், அதுதான் நமக்கான உணவு. அந்த புசிக்கக்கூடிய உணவுகள் அப்படின் போது தேவன் நமக்காக கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்கள். சரி பிரதர், அப்ப தீட்டுகள் அப்படின்னு சொன்னா, பாருங்க, இன்னைக்கு அந்தி கிறிஸ்து அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்ட சில பாரம்பரியங்கள், அந்தி கிறிஸ்து அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்ட சில ஒழுங்கீனமான சில போதனைகள், அந்த தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள், இவைகள் எல்லாம் நம்ம ஒருவேளை புசிச்சோம்னா நம்ம பரிசுத்தமா இருக்க முடியாது. மாறாக எப்படி இருப்போம்னா தீட்டு உள்ளவர்களாக இருப்போங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தேவனுக்கு விரோதமான அல்லது கலக்கப்படுத்துகிற சில அந்த போதனைகள் தான் தீட்டுள்ளவைகள். அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியாதுங்கிறத தான் நம்ம இந்த பாடத்துல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம உண்ணத்தகுந்த உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பிரதர் அப்படின்னா விரிகுளம் உள்ளதாக ஒரு உணவு இருக்குமா, அப்படி ஒரு இருக்கான்னு கேட்டோம்னா, நீங்க டைரக்டா எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது நம்ம அடையாளமாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க நேரடியா என்ன கேள்வி கேட்க வேண்டாம்னா, பிரதர் அப்ப விரிகுளம் உள்ளதாக சக்தி இருக்குமா, அப்ப குழம்பு 2ஆ பிரிஞ்சிருக்குமா, அசை போடுற மாதிரி இருக்குமா, அப்படின்லாம் நீங்க நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான் நமக்கு முக்கியமே ஒழிய, நேரடியா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட வேண்டாம், இப்படிதான் இருக்குமா சத்தியம் அப்படின்னு தயவுசெய்து என்ன பண்ணிட வேண்டாம், கேட்க வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம இதுல டெப்தா நம்ம உள்ள போகலாம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா நம்ம உண்ணத்தகுந்த உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நீங்க முதல்ல எதை வாசிச்சிடலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வசனத்தை நம்ம அசுத்தமானவர்கள் குறித்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். அந்த ஜனங்கள் என் சந்நிதியில் நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி, தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி, பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து, பாலான ஸ்தனங்களில் ராத்தங்கி, பன்றி இறைச்சியை தின்று, தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும்
நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாய் இராமல் சரிக்கு சரி கட்டுவேன். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இவங்க இங்க வாசிக்கப்பட்ட வசனங்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இது யாரை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு? யாரை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கு? நீங்க ஒருவேளை இதை பத்தி நீங்க வாசிக்கணும் அப்படின்னா, அதுல முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். என்னை தேடாதிருக்கிறவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருக்கிற ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். பாருங்க, அப்படின்னா என்னுடைய நாமம் விளங்காதிருக்கிற ஜாதி அப்படின்னா இது இஸ்ரேல் பத்தி பேசல, மாம்ச இஸ்ரேல் பத்தி பேசல, மாறாக ஒரு புறஜாதி ஜனங்களை நோக்கி தான் பேசுறாரு. அப்ப அவங்க தான் இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள நோக்கிய கைகளை நீட்டின அந்த வசனங்கள்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க. அவங்கள நோக்கி நான் கைகளை நீட்டினேன், அவங்கள நோக்கி கைகள் நீட்டினேன். ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு கோபம் மூட்டும்படியாக சில காரியங்களை செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்க பாருங்க எங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பிரேத குழிகள் அண்டையில உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பான அப்படின்னா நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்ப இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நமக்கு புரிஞ்சுக்கணும், இது வந்து அடையாளமாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இது யார சொல்லுதுன்னா, போப்பு மார்க்கத்தை பத்தி அங்க பேசப்பட்டிருக்கு. அப்ப இந்த போப்பு மார்க்கம் செய்கிற அங்க அக்கிரமங்கள் குறித்து அங்க பேசப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரி, இதுதான் தேவனுடைய பார்வையில தீட்டுக்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க இதை குறித்து இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றின் இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் நீங்க படிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தங்களை பத்தி பேசுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மாதிரிதான் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க இதுக்குரிய ஒரு விளக்கமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, 17 வசனம் கூட நீங்க இதுக்கு வாசிருங்க. அதே அதிகாரம் 17 வசனம். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அதே வசனத்தை ரோமன் கேத்தலிக் பைபிள்ல படிச்சா எவ்வளவு அழகா புரியுது பாருங்க. இப்ப 3ஆம் வசனத்தை நம்ம ரோமன் கேத்தலிக் பைபிள்ல வாசிக்கலாம். அவர்களுக்கு இளங்காளையை வெட்டி பலியிடுவதும் மனிதரை கொலை செய்வதும் ஒன்றாம். ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பதும் நாயின் கழுத்தை முறிப்பதும் ஒன்றாம். உணவு படையலை படைப்பதும் பன்றியின் இரத்தத்தை ஒப்பு கொடுப்பதும் ஒன்றாம். நினைவு படையலாகிய தூபம் காட்டுதலை செய்வதும் சிலைகளை வணங்குதலும் ஒன்றாம். அவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்தெடுத்துள்ளனர். தங்கள் அருவருப்புகள் மீது அவர்கள் உள்ளம் மகிழ்கின்றது. பாருங்க, இவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குங்கிறத பத்தி இங்க தேவன் அங்க மிக அழகாக அங்க ஏசாயா புஸ்தகத்துல இங்க 66ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கூட நம்ம பாக்குறோம். மறுபடியும் இப்ப 17ஆம் வசனத்தையும் நீங்க கொஞ்சம் அதே ஆர்சியில நம்ம படிப்போம். தோட்ட வழிபாட்டிற்கென தங்களை தூய்மைப்படுத்தி தீட்டகற்றுவோர், அதற்கு அணி அணியாய் செல்வோர், பன்றி எலி இவற்றின் இறைச்சி மற்றும் அருவருப்புகளை உண்போர் ஆகிய அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர் என்கிறார் ஆண்டவர். பாருங்க, அப்ப இங்க என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அருவருப்புகளை உண்போர் எல்லாருமே என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அங்க மரணத்துக்குள்ள போவாங்க அல்லது அழிந்து ஒளிவாங்க அப்படிங்கறதான் இங்க சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப தீட்டான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இங்க தேவன் எதையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ அது வந்து மாம்சத்துக்குரிய தீட்டுக்கள். அதை நீங்க பார்க்கும்போது இங்க நம்ம புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லிட்டாருன்னா, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு கடையில விற்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதை பத்தி இங்க நேரடியா பேசல. இது எதை பத்தி பேசப்பட்டிருக்குன்னா, ஆவிக்குரிய உணவுகள்ல இருக்கக்கூடிய தீட்டை பத்தி பேசுறாரு. அப்ப ஆவிக்குரிய உணவுல இருக்கக்கூடிய தீட்டு அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்கு எதிரான அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத அல்லது தேவனுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது என்னதானுங்க, தீட்டு தான். அது போதனைகளாக இருந்தாலும் சரி,
பேச்சுக்களா இருந்தாலும் சரி, இல்ல பழைய மரபு ரீதியாக அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமாக சில காரியங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப சபைனா இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் நடந்துக்கணும், இந்த மாதிரி சில அதாவது தேவன் கற்பிக்காத சில ஒழுங்குமுறைகளை நடத்துறாங்க பாத்தீங்களா? இது எல்லாமே என்னதான் சொல்லலாம், தீட்டுக்கள் தான், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த மாதிரி தீட்டுக்களை குறித்து நம்ம ஒரு வசனத்துக்குள்ள கடந்து போலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. பாருங்க, இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்களா? அந்த கூடாரம்னா எந்த கூடாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, நீங்க முதலாம் கூடாரம்னு சொல்லி அதுக்கு முன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த முதலாம் கூடாரம் அப்படின்னு சொல்லும்போது இது எதை பத்தி பேசுறாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் பத்தி பேசும்போது அது இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கு. ஒப்பனைனா நிழலும் பொருளுமா இருக்குது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். அப்படின்னா அங்க யார் அந்த பலியை செய்யறாங்களோ அவங்கள முழுமையாக தேவனிடத்துல அங்க கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் அந்த மனுஷனுக்கு கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னு நமக்கு கடந்த பாடங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம். அதனாலதான் அந்த ஆசிரியர் கூடாரத்தினுடைய பலிகள் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு முடிவு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கறத கூட நம்ம பார்த்துட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதெல்லாம் பார்க்கும்போது சீர்திருத்தல் காலம் வரைக்கும் நடைபெறணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சடங்குகளையும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளையும் அந்த ஸ்நானங்களையும் அங்க வச்சிருந்தார் அப்படிங்கிறத சொல்றாரு. போஜன பானங்களையும் அங்க வச்சிருந்தாரு. அப்படின்னா இதை நம்ம பிடிக்க வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்காரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆனா கவனிக்கணும், இந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது தீட்டான எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சாப்பிடக்கூடாது. அப்படின்னா இப்ப நம்ம இந்த உணவுகள்ல நீங்க இப்ப அடுத்த பத்தி பாருங்க. இதுவரை நம்ம புசிக்கத்துக்கு ஜீவ ஜந்துக்கள்னா இது எங்க வாழக்கூடியது, நம்ம கூட நிலத்துல வாழக்கூடிய விஷயம். இப்ப அடுத்த விஷயம் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, 10ஆம் வசனம் எதை சொல்லுது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எதை சொல்லுது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப தண்ணீருக்குள்ள வாழக்கூடிய சில மீன்கள் பற்றி அங்க சொல்லப்படுது. அதை குறித்து 10ஆம் வசனத்தை நம்ம வாசி கேட்கலாம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. பாருங்க, அப்ப மீன்கள் போன்ற உணவுகள்ல சிறகுகளும் செதில்களும் இல்லாதவைகள் நீங்க சாப்பிட வேண்டாம், அல்லது அது தீட்டா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்றாருன்னா, உடனே நம்ம முதல்ல சொன்னதைத்தான் இங்கேயும் சொல்றோம் பிரதர். அப்படின்னா இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம், சிறகுகள் எதை அடையாளப்படுத்துது, செதில்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம டைரக்டா கேட்க வேண்டாம். மாறாக அது நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அது ஆவிக்குரிய அர்த்தத்தை பாடத்தை நமக்கு தருதே அல்லாமல் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டாம்னா, அப்ப மறுபடியும் அந்த சிறகு எதை அடையாளப்படுத்துது அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது தீட்டானவைகள் தீட்டு இல்லாதவைகள், அதை குறித்து மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும்போது அடுத்தது 12ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பா இருக்க கடவுது. பாருங்க, அப்ப தண்ணீர்ல எதெல்லாம் சிறகும் செதிலும் இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னு அங்க சொல்லிட்டே வர்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க அப்படியே அதுலயே 15 இப்ப அடுத்தது 15வது வசனங்கள் நீங்க வாசி பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, சகலவித காலங்களும் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா இப்ப பறக்கும் பறவைகள் பத்தி அங்க பேசிட்டு வர்றாரு. அப்ப பறக்கும் பறவைகள்லையும் பாத்தீங்கன்னா அங்க நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பருந்து, சகலவித வல்லூர், கருடன், கழுகு, கடல்ராஞ்சி, அது போக தீக்குருவி, கூகை, செம்புகம், சகலவித டேகை, ஆந்தை, நீர்க்காகம், கோட்டான், நாரை, கோலக்கடா, இது எல்லாமே சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இதுக்கு எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கானா அப்படி நம்ம இங்க பார்க்க தேவையில்லை. மாறாக அங்க சாப்பிட வேண்டாம்னு அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளையைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி அப்படின்னா பிரதர் அப்புறம் எவ்வளவுதான் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்குத்தான் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, தீட்டு இல்லாத உணவுகளை நீங்க என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, இதே நீங்க கடல் வாழ் தண்ணீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா
சிறகும் செதிலும் உள்ள மீன்களை நீங்க என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிறத அங்க சொல்லிட்டாரு. விரிகுளமும் அதே மாதிரி அங்க சொல்லப்பட்டது போல விரிகுளமும் அதே மாதிரி அசை போடுகிறதுமான உணவு மிருகங்களை நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறத அங்க சொல்லிட்டாரு. அதே மாதிரி அங்க தரையில ஊர்ந்து போறதை நீங்க எதையும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் அங்க சொல்லிட்டாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி பிரதர், அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா, நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்துட்டீங்கன்னா, அங்க நம்மளுக்கு என்ன உணவுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூண்டுகளையும் அங்க மரங்களையும் செடிகளையும் அங்க தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, உண்டவுனா சொல்லி தேவன் வந்து கட்டளையிட்டாரு, அது உண்டாயிருச்சு. அப்படின்னா அப்ப இயற்கை உணவுகள் நம்ம சாப்பிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்த வசனம், அதாவது இந்த தீட்டான உணவுகள் குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19 மற்றும் 21 வசனங்களை நீங்க வாசிக்க கேட்கலாம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். பாருங்க, அப்ப என்ன விஷயம் பார்க்கிறோம்னா, பாபிலோன் அதனுடைய தற்போதைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத அங்க நம்ம பார்க்கிறோம் இந்த வசனங்கள்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாபிலோனுடைய நிலைமை, தற்போதைய நிலைமை எப்படிப்பட்ட ஒரு மோசமான மிருகங்கள் அங்க வந்து தங்குறதுங்கிறத அங்க சொல்றாரு. இதே நீங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை கூட நீங்க வாசிக்க கேட்கலாம். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறவர்களின் புத்திரனின் பௌத்திரங்களையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பாபிலோன் என்ன ஆக போகுது, அழிய போகுது. அதுக்கு எதிராக தேவனே அங்க எழும்புறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க வசனங்கள்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதே நீங்க 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க, பாபிலோனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாரையும் முள்ளும் பன்றியும் அதை சுதந்தரிக்கும், ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும், அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாரை வந்து ஒரு இடத்துல தங்குதுன்னா கண்டிப்பா பாருங்க, அந்த இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் இடிஞ்சு ஒரு மதில் அடைஞ்சு மதில்லாம் இல்லாம ஒரு சிதிலடைஞ்சு கிடக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த மிருகங்கள் பாருங்க. இப்ப ஒருவேளை காட்டு பன்றி வந்து அங்க தங்குதுன்னா, அங்க ஒரு புதர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் அது வந்து தங்கும். அப்படின்னா அந்த மாதிரி இந்த பாபிலோன் மாறப்போகுதுங்கிறத அங்க சொல்றாரு. இதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும், அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் ராத்தங்கும், பலகணிகளின் கூறுகிற சத்தம் பிறக்கும், வாசற்படிகளில் பால் கடிப்பு இருக்கும், கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். பாருங்க, அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பர்வத, அதாவது பாபிலோன் என்ன சொல்றோம்னா, குழப்பமான எல்லா அமைப்புகளும் என்ன ஆக போகுதுங்க, அழிஞ்சு போக போகுது. எல்லா அமைப்புகளும் விழுந்து போக போகுது. அப்ப இந்த அமைப்புகள் அப்படின்னு சொன்னா குழப்பங்கள், அந்த குழப்பங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் என்ன ஆக போகுதுங்க, என்ன பேர் வச்சு அது உருவானாலும் எல்லா அமைப்புகளும் என்ன தான் போகுது, விழுந்துதான் போகுது. ஏன்னா அது பாபிலோன் குழப்பம். ஒரு காலத்துல கர்த்தருடைய கரத்துல அது ஒரு பொற்பாத்திரமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது வேசிகளுக்கும் அருவருப்புகளும் தாயாக மாறுது. அப்ப அந்த அருவருப்புகள், தீட்டுகள் இருக்கக்கூடிய அந்த பாபிலோன், அந்த அமைப்புகள் எல்லாமே என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது நிர்மூலமாக்கப்பட போகுதுங்கிறத தான் இந்த சத்தியத்துல சொல்றேன். அப்படின்னா நிர்மூலமாக்கப்பட போகுதுன்னா அவங்களுடைய தீட்டை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம், வாங்கி வச்சுக்கிட்டு அந்த தீட்டை நீங்க பருகிட்டு அதனால நீங்க மோசம் போக வேண்டாங்கிறத இந்த பாடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இன்னும் கூட நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இதுக்கு ஒரு வசனம் கூட இருக்கு. என்னன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுக்கு நன்மையும் பிரியமான வாழ்க்கையை நீங்க ஜீவ வழியாக அங்க செலுத்துங்கிற மாதிரி. அப்ப ஒத்த வேஷம் தெரியாம எப்படி வாழ்றது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம வசனம் வாசி கேட்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாரை பத்தினா யோவான் ஸ்நானகரை பத்தி பார்க்க போறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கட்சியை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. பாருங்க, இப்ப இந்த ஸ்நாபக யோவான் குறித்து நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். இந்த ஸ்நாபக யோவான் யார் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு தெரியும், அவர் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். இன்னும் சொல்லணும்னா, ஸ்ரீகளில் பிறந்தவர்களையே ரொம்ப பெரியவர்னு அவரை தான் நம்ம சொல்ல முடியும்.
இன்னும் சொல்லும்போது இந்த உலகத்தினுடைய ராஜாவாக அவர் ராஜ்யத்தில் வரப்போறாருங்கிறத கூட நம்ம பார்த்துருக்குறோம். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நிமிஷம் தியானிச்சுட்டு இந்த படத்தை முடிக்கலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அவருடைய வாழ்க்கை வந்து ஒட்டக மயிராடை. அவர் உடுத்தியிருந்த உடை எப்படிப்பட்ட உடைங்க? ஒட்டக மயிராடை. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு உடை உழைத்திருந்தார் அப்படின்னு கேட்டோம்னா, ரீப்ரு நம்பர் 4543ல பேராகிராஃப் 3ல என்ன சொல்றாரு நம்முடைய மூத்த சகோதரர் அப்படின்னு கேட்டோம்னா, பாருங்க, அவர் புடுத்திருந்த உடையும் உணவும் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப சுயாதீனமா அவர் வாழணும்னா அதுக்கு அவர் எப்படி இருந்துட்டாருன்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசமான உடை உடுத்திட்டார். மற்றவங்கள மாதிரி இல்லை. மற்றவங்க பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஒருவேளை வேஸ்டி ஷர்ட் போட்டு வந்திருக்கிறாங்கன்னா, இல்லை அந்த இஸ்ரேலுடைய கல்ச்சர்ல ஒருவேளை இயேசு கிறிஸ்துவே என்ன உடையை அணிஞ்சிருந்தாருங்க? ஒரு அங்கி. அந்த அங்கி அணியாம இவர் எப்படி அணிகிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டக மயிராடை. அப்படின்னா ஒட்டக மயிரம்னா ஒட்டகத்தினுடைய தோல். அந்த மயிரினால் ஒருவேளை பின்னப்பட்ட ஒரு உடையாக இருக்கலாம். அந்த ஒரு உடையை அங்க அணிகிறார் அப்படின்னு கேட்டோம்னா, அது அந்த காலகட்டத்தில் ஒருவேளை எப்படி இருக்கலாம்னு கேட்டோம்னா, அந்த மிருகங்களுடைய தோள்கள் ஒருவேளை அங்க பதனிடப்பட்டு அங்க அதனால ஒரு உடையை தரித்தவராக இருந்திருக்கலாம். அல்லது அவருடைய உடை கூட உணவு கூட பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான உணவுகளை அவர் சாப்பிடக்கூடியவராக, நான்வெஜ் இல்லாமல் வெஜிடபிள் பிரியராக அங்கே இருந்திருக்கலாம். சரி, இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் யாருக்கு அடிமையா இல்லை, சுயாதீனமாக வாழ்ந்துட்டார். அவர் போய் அங்கே காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, மலைகள் மேலே வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, யாரையும் டிபெண்ட் பண்ணி அவர் இல்லை. அதனால அவர் சுயாதீனமாக வாழ முடிஞ்சது. பாருங்க, எந்த மத அமைப்புகள் மத்தியில் இருந்தாரா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள்னு நிறைய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நிறைய அமைப்புகள் இருந்தாலும் மத அமைப்புகளும் இருந்துச்சு, சமுதாய அமைப்புகளும் இருந்துச்சு. ஆனா எதுலையுமே அவரு கலந்துக்கல. மாறாக என்ன பண்ணிட்டாருன்னா, தனியா போய் வாழ்ந்தாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காமிச்சார். பாருங்க, இப்படி இருந்ததுனால அவரால் என்ன முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவர் அந்த வழியா போற எல்லா ஜனங்களையும் நோக்கி நேரடியாக பேசுவதற்குரிய சுதந்திரம் கிடைச்சது. இப்போ நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் என்ன பண்ணுவாங்க? கவுன்சிலர் வந்து உங்களை மிரட்டுவார், போலீஸ் வந்து உங்களை மிரட்டும். இப்படி எல்லாம் உங்களை வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள். இதே அரசியல் அமைப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மிரட்டும். அல்லது ஒருவேளை உங்களை யார் வந்து மிரட்டுவாங்கன்னா, மத அமைப்புகள் வந்து நம்மளை மிரட்டும். இப்படி எல்லாமே நம்மளை மிரட்டாம நம்ம தனியா இண்டிவிஜுவலா நம்ம வாழணும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய அமைப்புகளை சார்ந்து இருக்கிறோம்னா எல்லா அமைப்புகளுமே நம்மளை மிரட்டுது. நம்ம மிரட்டாம இருக்கணும்னா நீங்க தேவனை நம்பி தைரியமா நில்லுங்க. தேவனுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்குன்னு சுயாதீனம் கிடைக்கும். சுயாதீனத்தை கொண்டு போய் எந்த பாஸ்டர்ட்டையும் நீங்க அடமானம் வைக்க தேவையில்லை. நேரடியா நீங்க தேவனுக்குரிய சிந்தையை நீங்க பெற்றுக்கொண்டு அவருக்காக நீங்க தைரியமா சொன்னாரு. யாரை பார்த்துன்னா, பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கத்துனாரு. யாராவது போய் அவரை எதிர்த்து நிக்க முடிஞ்சதுங்களா? யாராவது? இயேசு கிறிஸ்து கூட இடத்துல கேட்டாரு, யோவான் ஸ்நானன் என்ன அதிகாரத்தில் பேசுறாருன்னு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அப்படின்னா அவரை எதிர்த்து நிக்க முடியல. ஏன்னா தனியா நின்னோம்னா அங்க தைரியமா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். அப்படி ஒரு தைரியத்தை அங்க யோவான் ஸ்நானகன் நமக்கு ஒரு பாடமா விட்டு செல்லுகிறார் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, ரீப்ரிண்ட் நம்பர் 3292ல பேராகிராஃப் 2ல என்ன சொல்றாருன்னா, பாருங்க, நமக்குன்னு இந்த யோவான் பாருங்க, உணவுக்காக இது ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை. அவர் நினைச்சா போய் சாப்பிடுவாரு, நினைச்சா அவருக்கு தேவைன்னா உடை மாத்துவாரு. யாரையும் நம்பி இல்லை. வீட்டில் இருந்தால் தானே அம்மா போய் டெய்லியும் குளிடா, டெய்லியும் துணி துவைடா அப்படின்னா அவர் சுத்திகரிச்சிருப்பாரு. ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சில வீட்டினுடைய கட்டுப்பாடுகள், வீட்டினுடைய தேவைகள், வேலைகள், இது எல்லாமே அவர் அங்க இல்லை. மாறாக சுதந்திரமா செயல்பட்டார். அப்ப யோவானை போன்றே உணவு, உடை இன்னைக்கு நமக்கு தேவையான்னு கேட்டா, ஐயோ, கண்டிப்பா நம்ம கிட்ட எவ்வளவு உடைகள் தேவையா இருக்குங்க, எவ்வளவு உணவுகள் தேவையா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் வாழ்க்கையில நமக்கு பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிம்பிளிசிட்டி, இங்கிலீஷ்ல சொல்லும்போது சிம்பிளிசிட்டி ஆஃப் டயட் அண்ட் வார்ட்ரோப் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. அப்படின்னா உணவு, உடை விஷயத்துல ரொம்ப எளிமையா இருந்துட்டார். ரொம்ப எளிமை. உணவு, உடை விஷயத்துல ரொம்ப எளிமை. அப்ப அந்த எளிமையா வாழ்ந்தவரிடத்துல என்ன தேவையில்லைன்னா, அங்க இன்னும் சொல்லும்போது காட்டுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ரீப்ரிண்ட் நம்பர் 3712 பேராகிராஃப் 3லையும் 3292ல பேராகிராஃப் 2லையும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, யோவானுடைய ஊழியம் முழுமையா கர்த்தருடைய சிறப்பான ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டதால் அது நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னா, அவருக்கு எதுவும் தேவையில்லை. எதுவும் தேவையில்லைன்னா என்ன சொல்லலாம்?
வெளியிலிருந்து யாராவது கொண்டு வந்து பணம் கொடுத்தா கொடுக்கணும், இல்ல சாப்பாடு கொடுக்கணும், இல்ல ஃபாரின் ஃபண்ட் வந்தா தான் நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு இல்ல. அடுத்தது பாருங்க, அவருக்கு எந்த விருப்பமும் இல்ல. எனக்கு நீ இத குடுத்தீன்னா தான் நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு எந்த விருப்பமும் அவருக்கு தேவையில்ல. குழந்தை குட்டி இல்ல, ஃபேமிலி இல்ல. இப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்துச்சு. அடுத்தது பாருங்க, அவரிடமும் ஒண்ணும் இல்ல. கையில ஜோப்ல ஏதாவது பை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரா? ஒரே ஒரு பைய வச்சுக்கிட்டு மாற்று உடை வச்சிருந்தாரா? அப்படின்னா எதுவுமே இல்ல. மாறாக அங்க எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வேளை இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த ஒட்ட மயிராடையோடயே போய் தண்ணிக்குள்ள முங்குனா அது எப்படி இருக்கும்? ஈரமாகும். காஞ்சதுன்னா என்ன ஆகும்? அப்படியே காஞ்சிரும். ஒருவேளை அதுவே அவருக்கு அங்க பாதுகாப்பா இருந்திருக்கலாம். 2, 3 இருந்துச்சா அப்படின்னு கூட நமக்கு தெரியல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இது யார பார்த்து இது இப்படி செஞ்சிருக்கலாம்? அவருக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? யோவான் ஸ்நானகனுக்கு அப்படின்னு கேட்டா, ரீப்ரிண்ட் நம்பர் 3712 பேராகிராஃப் 3லயும் ரீப்ரிண்ட் நம்பர் 1687 பேராகிராஃப் 6லயும் என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்து எலியாவினுடைய பாவனை மற்றும் நடை உடைகளை பின்பற்றி இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பழைய ஏற்பாட்டின் பழைய ஏற்பாட்டின் எலியாவினுடைய பாவனை நடை அப்படின்னா எலியா கூட இப்படிதான் இருந்திருக்கலாம் அப்படின்னு அங்க குறிப்பிடுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த பாடத்தை முடிக்கலாம். அதாவது தீட்டுப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி அங்க ஏசாயா 66ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதே விஷயத்த நம்ம அப்பவே வாசிட்டோம். அதாவது என்னன்னா, அருவருப்புகளை உண்போர் அனைவரும் அழிந்தொழிவர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு இந்த பாடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, தீட்டுப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கிறோம்னா எதுல தீட்டுப்படுறது? கேட்கக்கூடிய சத்தியங்களையும் சரி, நம்ம வாழ்ற வாழ்க்கையிலையும் சரி, தீட்டுள்ளவர்களாக கள்ள உபதேசத்தின் அடிப்படையில் நம்ம இருக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாமளும் என்ன ஆயிருவோம்? அழிந்து ஒளிந்து போவோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப அழிந்து ஒளிந்து போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தீட்டுப்படாத உணவுகளை சாப்பிடணும். அப்ப தீட்டுப்படாத உணவுனா தேவனுடைய உண்மையான சத்தியம் எது? அதாவது நமக்கு பேசிக் கிளாஸ்லயே நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியத்தையும் நலமானதா சரியானதா எந்த ஆவியையும் நீங்க நலமானதா என்று சோதித்தறியுங்கள்னு வசனம் இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு பாடங்களையும் நீங்க என்ன பண்ணணும்? செக் பண்ணி சரியா எனக்கு இன்னைக்கு இது தேவன் எனக்கு கொடுத்த பாடம் தானா? இந்த பாடத்தின் மூலமா தேவன் இது தீட்டுள்ளதா? ஏன்னா நம்மளுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல அநேக ஆவிகள் இருக்கு. அப்ப எந்த ஆவி சரியான ஆவி? தேவன் நம்மளை சரியா வழி நடத்துறாரா? ஏன்னா இப்ப சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சில நேரங்கள் நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சில உணவுகளை கொடுப்பாங்க. இது சிக்கன் இல்ல மட்டன் சொல்லுவாங்க. ஆனா பாத்துட்டீங்கன்னா சாப்பிடுற உணவு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத உணவா இருக்கும். அப்புறம் நீ இதை சாப்பிட்டுட்ட, உனக்கு ஒண்ணும் ஆகலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, நம்ம சாப்பிடாத உணவுகளை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா சில சகோதரர்கள், சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தீட்டான சத்தியங்களை பரிமாறுவாங்க. அப்ப நம்ம தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஜாக்கிரதையோட எல்லா ஆவியையும் நம்பாமல் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளணுங்கிறது தான் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். ஒரு 2 வருஷம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் செத்ததும் பீருண்டதுமான ஒன்றையும் ஆசாரியர்கள் புசிக்கலாகாது. பாருங்க, அங்க பறவைகள்லையும் மிருகங்கள்லையும் அதுல பாருங்க, தானாய் செத்ததும் பீருண்டதுமான ஒன்றையும் ஆசாரியர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இங்க பாத்துக்க, இப்ப ஆசாரியர்கள்னா யாருன்னா நீங்களும் நானும் தான். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா, அங்க செத்து போன மிருகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அங்க நம்ம சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது. ஏன்னா நீங்க வசனங்கள் நீங்க வீடுகளில் போய் படிச்சு பாருங்க. அங்க நீங்க 15ல இருந்து நீங்க அப்படியே பின்னாடி பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லா வசனங்களும் எப்படி இருக்குன்னா, அந்த செத்து போன மிருகங்களை நீங்க ஒருவேளை தொட்டிங்கனாலே அது என்ன பண்ணப்பட்டிருக்கு? சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்படின்னா அது எதையா நலப்படுத்துதுன்னா, அதாவது நீங்க ஜீவன் உள்ள மிருகங்கள் என்ன, ஜீவன் இல்லாத மிருகங்கள்னா என்னன்னா, தேவனுடைய உண்மையான சத்தியம் எப்படி இருக்கும்னா, சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். அந்த வசனமே சத்தியம். அப்படின்னா அந்த சத்தியத்துல பாத்துட்டீங்கன்னா, தேவனுடைய ஜீவன் உள்ள அந்த பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தலோடு தேவன் கொடுக்கிற அந்த சத்தியங்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம எப்படி இருப்போம்?
ஒரு உற்சாகமாக தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு உற்சாகமான வாழ்க்கையை வாழுவோம். ஒருவேளை அங்க பரிசுத்தாவி இல்லாம அசுத்த எண்ணங்கள்லையும் ஒருவேளை நான் தான் மூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் ஏமாத்துற மாதிரி சில பாடங்கள் எடுத்தேன்னா கண்டிப்பா அதுல என்னதான் இருக்கும்? தேவனுடைய உண்மையான பரிசுத்தாவி இருக்காது. மாறாக என்னதான் இருக்கும்? தீட்டும் அசுத்தமான சத்தியங்கள் தான் அங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளலாம், இங்க தீட்டுள்ளவைகளை நம்ம புசிக்க கூடாது. புசிச்சா என்ன ஆயிருவோம்? நம்ம அங்க செத்து ஒளிந்து போவோம் அப்படிங்கிறத தேவன் இந்த பாடத்துல நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நாம் மறுபடியும் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் மறுபடியும் வாசிச்சு இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். என்ன வசனம்னா ஆதார வசனம் வாச்சோம் பாத்தீங்களா? என்னன்னா 44ஆம் வசனம், லேவியராமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை திருட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக அப்படின்னு அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அங்க எந்த ஒரு மிருகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, கள்ள உபதேசங்களால நம்மளை நம்ம தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மாறாக உண்மையான சத்தியத்தின் மூலமா நம்ம பரிசுத்தமாய் நம்ம நடந்து கொள்ளணும். அதைத்தான் புசிக்கணுங்கிறத இங்க தேவன் இந்த பாடத்துல கற்றுக் கொடுக்கிறார். தேவன் தாமே மட்டுமாய் கேட்டுக்கொண்ட உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கூட இந்த உணவு முறைமைகள்ல தேவன்